அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மദ്രസா கல்வி பற்றிய உரையாடல் முஸ்லிம் சமூகத்தையும் தாண்டி சர்வதேச அளவில் பேசப்படும் ஒரு தலைப்பாக இன்று மாறியிருக்கின்றது. குறிப்பாக 9/11 தாக்குதலின் பின்னர் சர்வதேச அளவிலும் ஈஸ்டர் தாக்குதல்களை தொடர்ந்து இலங்கை சூழலிலும் மദ്രസா கல்வி பற்றிய உரையாடல் சூடு பிடித்திருப்பதை நாங்கள் அறிகின்றோம். பயங்கரவாதம், தீவிரவாதத்தை உருவாக்கும் இடம் மദ്രസா என சிலர் அதனை குற்றம் சாட்டுகின்றனர். அதற்கு மாற்றமாக இன்னும் சிலர் இல்லை, ஆன்மீக அறிவு, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதனை வழங்குவதுதான் அந்த நிறுவனத்தின் அடிப்படை நோக்கம், இலக்கு என்று கூறுவதோடு அந்த அறிவை கொடுப்பது, அந்த பயிற்றுவிப்பை கொடுப்பதன் மூலம் முஸ்லிம் சமூகத்துக்கும் மானிட சமூகத்துக்கும் அன்பு, கருணை போன்ற அடிப்படை விழுமியங்களை வழங்குவதுதான் மദ്രസാவுடைய இறுதி இலக்கு என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த பின்னணியிலே இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்ஸ் என்னும் கருத்தாக்கத்தை, கன்செப்டை இலங்கை மദ്രസா பட்டதாரிகளோடு, கிராஜுவேட்ஸ்களோடு தொடர்புபடுத்தி ஆய்வுக்குட்படுத்துகின்றார் மதிப்புக்குரிய ஆசிரியர் டாக்டர் இஸ்மத் ரம்சி. டாக்டர் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டாக்டர் இஸ்மத் ரம்சி அவர்களை பற்றி மிக சுருக்கமாக இங்கே அறியத் தருவதாக இருந்தால், அறிமுகப்படுத்துவதாக இருந்தால், ஜாமியத்துல் ஃபலாஹ் காத்தாங்குடியில் அமைந்திருக்கின்ற நிறுவனத்திலே அவர் தன்னுடைய அல் குர்ஆன் மனனத்தை, ஹிஃபுலை பூர்ணப்படுத்துகின்றார். அதே போன்று ஜாமியா நலீமியாவுடைய பட்டதாரி. தற்போது சர்வதேச அளவில் 65வது தரத்திலே இருக்கின்ற மலாயா பல்கலைக்கழகத்தின் யூனிவர்சிட்டி ஆஃப் மலாயாவிலே ஃபேக்கல்டி ஆஃப் எஜுகேஷனிலே அவர் ஒரு சீனியர் லெக்சராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு த மலேசியன் ஆன்லைன் ஜேர்னல் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்டிலே எடிட்டராக இருக்கிறார். ஸ்கோபஸ் ஜேர்னல் அதிலே எடிட்டராக இருக்கின்றார். அதே போன்று அவர் பணிப்பாளராக மனித நேய கல்வி மற்றும் சமூக அபிவிருத்திக்கான ஆய்வு நிலையத்தின் பணிப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் அண்மையிலே வெளியிட்ட ஆய்வு கட்டுரை சம்பந்தமாகத்தான் நம்முடைய இந்த உரையாடல் தொடர இருக்கின்றது. இந்த ஆய்வு கட்டுரையின் தலைப்பு மெஷரிங் த லெவல் ஆஃப் இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்ஸ் அமாங் முஸ்லிம் ரிலிஜியஸ் லீடர்ஸ் இன் ஸ்ரீலங்கா. டாக்டர் அவர்களே, இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்ஸ் என்றால் என்ன? அது பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை எங்களுக்கு தர முடியுமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஷேக் ரிஷாட் அவர்களே. உண்மையில் நீங்கள் கேட்கின்ற இந்த இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்சி என்றால் என்ன என்று விஷயங்களை சொல்வதற்கு முன்னால் இவ்வாறான உரையாடல்கள், பல உரையாடல்கள் இதற்கு முன்னால் இடம்பெற்றிருக்கின்றன. பல நல்ல கருத்துக்களையும் நல்ல தலைப்புகளையும் இதன் மூலம் நீங்கள் சமூகத்துக்கு வழங்கியிருக்கின்றீர்கள் என்ற வகையிலே அல்லாஹ் தாலா மேலும் உங்களது பணி நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்றும், அதே போன்று இதனால் பலரும் பல பயன்களை பெற வேண்டும் என்றும் துஆக்களிலே சேர்த்துக்கொள்வதோடு, இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக உங்களுக்கும் அல்லாஹ் தாலாவுக்கும் நான் நன்றியை கூறி இந்த விடயத்துக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்சி என்ற அந்த விடயத்தை நான் சொல்வதற்கு முன்னால் இன்டர் ரிலிஜியஸ் டயலாக் இன்டர் கல்ச்சரல் டயலாக் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வது மிக பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இன்டர் கல்ச்சரல் டயலாக் அல்லது இன்டர் ரிலிஜியஸ் டயலாக் என்ற ஒரு விஷயம் அல்ல மதங்களுக்கு இடையிலான அல்லது கலாச்சாரங்களுக்கிடையிலான கலந்துரையாடல் என்ற விடயம் 9/11 பிரச்சனைக்கு பிறகும், குறிப்பாக 2019 ஈஸ்ட் அட்டாக்கு பிறகும் இலங்கையிலே சூடு பிடித்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். பல்வேறு மட்டங்களில் இருக்கின்ற சமூகத்தின் தலைவர்கள் சமூகங்களுக்கு இடையிலான இந்த புரிந்துணர்வு அல்லது கலந்துரையாடல் இல்லாமை பல்வேறு பிரச்சனைகளையும் அபிவிருத்திக்காக தடையையும் அது கொண்டு வருகின்றது என்று பல்வேறு மட்டங்களிலே பேசுவதை நாங்கள் காணுகின்றோம். எனவே அந்த வகையிலே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் கருதுகின்றேன். ஆனாலும் இந்த
மதங்களுக்கிடையிலான கலந்துரையாடல் அல்லது கலாச்சாரங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடிய கலந்துரையாடல் என்பது அறிவு ரீதியான ஒரு விடயத்தை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சமூகங்களுக்கு மத்தியிலே தங்களோடு சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகள் அல்லது தங்களோடு சம்பந்தப்பட்ட கொள்கைகள் விடயங்களை அடுத்த சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அறிவூட்டுவதனூடாக ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சி இங்கே நடைபெறுகின்றது. ஆனால் ஒரு சமூக மாற்றத்தை பொறுத்தவரையிலே இந்த அறிவு ரீதியான புரிந்துணர்வு மாத்திரம் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர மாட்டாது என்பது எல்லோரும் தெரிந்த ஒரு விடயம். என்று சொன்னால் நாங்கள் எடியூகேஷன் என்று சொல்கின்ற போது முக்கியமான 3 விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்வோம். ஒன்று அறிவு வளர்ச்சி, 2வது திறன் வளர்ச்சி, 3வது உளவியல் வளர்ச்சி என்ற இந்த 3 வகையான விடயங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு கல்வி திட்டம் வகுக்கப்படுகின்றது. எனவே ஒரு சமூகத்திலே ஒரு உணப்பாங்கு ரீதியான மாற்றம் அல்லது அறிவு ரீதியான மாற்றம் அல்லது திறன் ரீதியான மாற்றங்கள் வருவதற்கு இந்த 3ஐயும் ஒருங்கிணைத்த வகையிலே அந்த சமூகங்கள் ட்ரெயின் பண்ணப்பட வேண்டும் அல்லது அது சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த சமூகத்திலே அந்த மாற்றங்களை காண முடியும். அந்த வகையிலே சமூகங்களுக்கு மத்தியிலே அறிவு ரீதியான புரிந்துணர்வைக்கு நாங்கள் ஏற்படுத்துகின்றதற்கு ஒரு இன்னொரு படி மேலாக சென்று சமூகங்களுக்கு மத்தியிலே அறிவு ரீதியாகவும் திறன் ரீதியாகவும் அதே போன்று உளப்பாங்கு ரீதியாகவும் 2 சமூகம் அல்லது 2க்கு மேற்பட்ட சமூகங்களை ஒன்றிணைத்து புரிந்துணர்வை ஏற்பதற்கான ஏற்பாடுகளை செய்தல் என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த இன்டர்கல்ச்சரல் காம்பிடன்சி என்ற மூலமாக நாங்கள் நாடுகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் சொல்லலாம் intercultural competency is an ability to function effectively across cultures and religions and think and act appropriately in different contexts. அதாவது டிஃப்ரெண்டான வித்தியாசமான கலாச்சாரம் வித்தியாசமான மதங்களை உடைய மனிதர்கள் ஒரு எந்த இடத்திலே எவ்வாறு மிக பொருத்தமாக நடந்து கொள்வது என்பதனை புரிந்து அந்த சமூகங்களுக்கு மத்தியிலே ஒவ்வொருவருக்குரிய ரெஸ்பெக்ட் அவர்களுக்குரிய இடம் அதுகள் சரியான முறையில் கொடுக்கப்பட்டு அந்த சூழலிலே நாங்கள் நடந்து கொள்வது என்ற அதற்குரிய அந்த திறமையையும் அதற்குரிய அறிவையும் அதற்குரிய மனப்பாங்கையும் பெற்றுக்கொள்வது என்று நாங்கள் சுருக்கமாக கூற முடியும். அதாவது இங்கே 3 சொற்களை நாங்கள் நம்முடைய கவனத்துக்கு எடுக்க வேண்டும். knowledge, attitude and skills. இந்த 3 சொற்களுடைய ஒரு தொகுப்பு தான் இன்டர்கல்ச்சரல் காம்பிடன்ஸ் என்று குறிப்பிடுவது பிழையாக மாட்டாது என்று கருதுகின்றேன். என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்றால், ஒரு இலங்கை போன்ற ஒரு சமூக மதங்களை கொண்ட ஒரு கான்டெக்ஸ்டிலே சமூக சூழலிலே ஏன் நீங்கள் முஸ்லீம் ரிலிஜியஸ் லீடர், அதாவது மദ്രസா கிராஜுவேட்ஸ் அல்ல முஸ்லீம் மார்க்க தலைமைகளை மையப்படுத்தி இவ்வாய்வை முன்னெடுத்தீர்கள் அல்லது இந்த ஆய்வை முன்னெடுக்க தூண்டுதலாக அமைந்த காரணிகள் என்ன? இந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு 2 முக்கியமான காரணிகளை எனக்கு தூண்டுதலாக அமைந்தது என்று கூற முடியும். எங்களுக்கு ஒரு முக்கியமான காரணிகளாக அமைந்தது என்று கூற முடியும். ஏன்னா இது என்னோடு சேர்ந்து இந்த 3 பேர் இதில் இன்வால்வ் இருக்கின்றோம். நாங்கள் அந்த வகையிலே நாங்கள் 3 பேரும் இணைந்த இந்த ஆய்விலே ஒரு விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு இந்த ஆய்வுக்கு தூண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் மதங்கள் தேவையில்லை, மதங்களால் எந்த விதமான நன்மையும் கிடைப்பது கிடையாது. மாற்றமாக மதங்கள் என்பது பிரச்சனைகளையும் அதே போன்று சமூகங்களுக்கு இடையிலான கான்ஃப்ளிக்ட்ஸ், அதாவது ஒரு புரிந்துணர்வற்ற
இதுகளைத்தான் கொண்டு வரும் என்ற ஒரு கருத்து பலரிடம் காணப்படுகின்ற, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே வாழ்கின்றவர்களிடம் அது காணப்படுகின்றது. எதற்கு ஆதாரமாக சில போது ஒவ்வொரு பிரதேசங்களிலே நடக்கின்ற மதங்களின் அடையிலே நடக்கின்ற சில வயலன்ஸ், அதாவது பிரச்சனைகளை ஆதாரம் காட்டி மதங்கள், வித்தியாசமான மதங்கள் ஒரு இடத்தில் இருப்பது பிரச்சனைக்கு ஒரு விடயம், அது நல்ல விதமான தீர்வுகளை கொண்டு வர மாட்டாது என்று பலரும் சொல்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இன்று முன்னைய காலத்தையும் விட தற்போது ஐரோப்பிய நாடுகளிலே மதங்களுக்கான அந்த வரவேற்பு அதிகரித்து வருவதை நாங்கள் காணுகின்றோம். எந்த சமூகத்திலே இந்த மதங்கள் தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்தார்களோ அந்த சமூகம் அந்த சமூகத்திலே மீண்டும் மதங்கள் தேவை என்று கூறுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணுகின்றோம். அதனை ஸ்டாட்டிஸ்டிக்கலி நாங்கள் கூற முடியும். பல்வேறு நாங்கள் ஆய்விலே குறிப்பிட்டிருக்கின்றோம். பல்வேறு ஆய்வு நிலையங்கள் அது சம்பந்தமான பலதரப்பட்ட தரவுகளை தந்திருக்கின்றன. எனவே இது இன்றைக்கு ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு அது வந்திருக்கின்றது என்று சொன்னால், யுனிசெஃப் 2017ஆம் ஆண்டு ஒரு முஸ்லிம் பொதுவாக ரிலிஜியஸ் லீடர்ஸ் ஒரு சமூகங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் சமூகங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வும் ஏற்படுத்துவதற்கு பெரிய ஒரு பங்களிப்பினை செய்ய முடியும் என்று ஒரு விஷயத்தை ஒரு ரெகக்னைஸ் பண்ணினார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போன்று நாங்கள் சொல்றோம், இந்த கவுன்சில்ஸ் ஆஃப் யூரோப், ஐரோப்பிய நாடுகளின் கவுன்சில், கிட்டத்தட்ட 47 நாடுகள் அதில் அங்கத்துவம் பெறுகின்றன. அந்த நாடுகளில் இருக்கின்ற அறிஞர்கள், அதே போன்று அந்த நாட்டின் பிரதிநிதிகள் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் யூரோப் கவுன்சிலே ரிலிஜன் சம்பந்தமாக ஒரு தீர்வு எடுத்தார்கள். இது கட்டாயம் தேவை, இது கட்டாயம் ஒவ்வொரு நாடுகளும் கொண்டு வரப்பட வேண்டும், இது ஒரு மனிதர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் அங்கீகரித்து அதற்குரிய ரெக்கக்னிஷனை கொடுத்தார்கள். அந்த வகையிலே ஒரு 2017ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு முடிவு எடுத்தார்கள். இந்த 47 நாடுகளுடைய வெளிநாட்டு தூதுவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கைச்சாத்திட்ட ஒரு உடன்படிக்கையிலே ரிலிஜன் என்ற ஒரு பாடசாலை கல்வியிலே சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் ஒரு கைச்சாத்திரம் ஒன்று செய்தார்கள். எனவே இதுவெல்லாம் இந்த ஐரோப்பிய நாடுகள், எந்தெந்த நாடுகள் எல்லாம் மதங்கள் தேவையில்லை, அது பிற்போக்கானது அல்லது அதற்கு அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று சொன்னார்களோ அந்த நாடுகள் அந்த ரிலிஜன்ஸை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு பாடத்திட்டத்திலே ஒரு பாடமாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்ற ஒரு விடயம், ஒரு முக்கியமான விடயம். அது மீண்டும் ஒரு முஸ்லீம் ஒரு உலக சமூகத்துக்கு மதங்கள் தேவை என்ற ஒரு கருத்தை அது சொல்கின்றது என்ற ஒரு விஷயம். இது ஒரு முக்கியமான விடயம் இந்த ஆய்விலே நாங்கள் ஈடுபடுவதற்கு. இது ஒரு நம்பர் 1 ரீசன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், 2019ஆம் ஆண்டு இலங்கையிலே இடம்பெற்ற அந்த ஈஸ்ட் அட்டாக்கு பிறகு மதரசா கல்வி மூடப்பட வேண்டும், மதரசா கல்வி இது தேவையில்லை, இது பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன என்றொரு விவாதம் அல்லது வாதம் பல்வேறு தரப்பட்ட சமூகவியலாளர்கள் மூலமாக இலங்கையிலே முன்வைக்கப்பட்டன. அப்ப இந்த வகையிலே மதரசா கல்வி அல்லது அரபு மதரசாக்களுடைய இருப்பு ஒரு சவாலாக மாறியதை நாங்கள் காணுகின்றோம். எனவே இந்த வகையிலே இந்த அரபு மதரசாக்களுடைய கல்வி தேவையில்லை, இதுகள் மூடப்பட வேண்டும், இவைகள் பிரச்சனை ஏற்படுத்துகின்றன என்ற ஒரு விஷயம் இலங்கையிலே ஐரோப்பிய நாடுகள் வேண்டுமென்ற ஒரு வகை வார நேரம் இலங்கை போன நாட்டிலே தேவையில்லை என்ற ஒரு வித்தியாசமான ஒரு விவாதம் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த 2 காரணிகளும்
இலங்கையிலே மதரசா கல்வி தேவைதானா, அல்லது தேவை என்றால் அது எவ்வாறு தேவை என்றதனை விளங்கப்படுத்துவதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆய்விலே நாங்கள் ஈடுபட்டோம். இந்த முரண்பாடான 2 காரணிகள் எங்களை இந்த ஆய்வுக்கு தூண்டின என்று கூற முடியும். அதாவது மேற்கத்திய நாடுகளில் அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரிகளிலே இவ்வாறு மதரசா என்பது அதரிங் என்ற அந்த கன்செப்டை தூண்டுவதாக ஆரம்ப காலத்தில் கூறிக்கொண்டு வந்து பிறகு மதம் என்பது கற்பிக்கப்பட வேண்டும், மதம் போதிக்கப்பட வேண்டும் என அந்த ரிலிஜனுக்கான ஒரு அங்கீகாரமும் அதற்கான ஒரு வரவேற்பும் கிடைக்கின்ற அந்த தருவாயில இலங்கையிலே அதற்கு மாற்றமாக மதரசா கல்வி மூடப்பட வேண்டும், அது ரெடிகலைஸ் பண்ணுகின்றது, டெரரிசமை ப்ரொமோட் பண்ணுகின்றது என்ற அந்த கன்செப்ட் பேசப்பட்ட போதுதான் நீங்கள் இந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறீர்கள், சமூகத்திலே முன்வைத்திருக்கிறீர்கள். அதிலே குறிப்பாக இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்ஸ் என்ற அந்த கன்செப்டின் ஊடாக நீங்கள் அதனை முன்வைத்திருக்கிறீர்கள். முஸ்லீம் சமூக தலைமைகளுக்கு மத்தியிலே ஸ்கில்ஸ், நாலேஜ், எட்டிடியூட் போன்றன ப்ரொமோட் பண்ணப்பட வேண்டும், கற்பிக்கப்பட வேண்டும் போன்ற அந்த கருத்தாக்கம் இந்த தலைப்பின் கீழால் வருகின்றது. நீங்கள் இந்த ஆய்வை கையாண்ட இந்த ஆய்வை முன்னெடுப்பதற்கு நீங்கள் கையாண்ட ஆய்வு முறைமை, மெத்தடாலஜி பற்றி சுருக்கமான ஒரு அறிமுகத்தை தர முடியுமா? எவ்வாறு கையாண்டீர்கள்? ஆம். இன்னொரு விடயத்தை நான் நீங்கள் இதற்கு முன்னால் கேட்ட கேள்வியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்வதற்கு நான் விருப்பப்படுகின்றேன். என்ன சொன்னால் அந்த இந்த பலதரப்பட்ட சமூகவியலாளர்கள் எழுதிய கட்டுரைகள் இலங்கையிலே அந்த ஈஸ்ட் அட்டாக்குக்கு பிறகு நடந்த அந்த கட்டுரைகளிலே முஸ்லீம்கள் கல்வி நிலையம் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கல்வி நிலையங்களும் கூட சமூகத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன என்ற ஒரு விஷயம்தான் உண்மையாக அவர்கள் முன்வைத்தார்கள். அந்த அந்த எனவே இது ஒரு முஸ்லீம்களுக்கு மட்டும் அந்த ஒரு பிரச்சனை அல்ல, பொதுவாக மதங்களை போதிக்கின்ற எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை என்ற ஒரு விஷயம் இங்கு நோக்கப்பட வேண்டும். எனவே அந்த வகையிலே தான் இந்த ஆய்வுக்கு உண்மையில் இந்த அரபு மதரசாக்குடைய இருப்பு அல்லது இந்த அரபு இஸ்லாம் அல்லது மதங்களை போதிக்கின்ற இந்த இடங்கள் நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டுமா, தேவையில்லையா ஒரு விடயத்தை நாங்கள் ஆய்வு ரீதியாக பார்க்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இதை நாங்கள் முன்வைத்தோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு 2 முக்கியமான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றினோம். ஒன்று குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், அடுத்தது குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். அதாவது குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் என்று சொல்கின்ற போது அது சுமார் 300 மேற்பட்ட இந்த அரபு மதரசாக்களிலிருந்து வெளியேறிய மௌலைமார்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஸ்டினையர், அதாவது கேள்வி கொத்தினை கொடுத்து அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் உண்டு. 2வது, அதே போன்ற அரபு மதரசாக்களுடைய அதிபர்கள் இவர்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான தேவையான எமது ஆய்வுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த வகையிலே இந்த அரபு மதரசாக்களிலே படித்து வெளியாகிய மௌலவிமார்கள் அல்லது இஸ்லாமிய தலைவர்கள் இவர்கள் அடுத்த மனிதர்களோடு சரியான முறையிலே நடந்து கொள்வதற்குரிய அறிவை பெற்றிருக்கவில்லையா, அதற்குரிய எந்த ஒரு வகையான பின்னணியும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா, அல்லது அவர்களுக்கு அதற்குரிய திறமைகள் எதுவும் கிடையாதா, அல்லது அவர்களுடைய மனப்பாங்கு அடுத்த முஸ்லீம் அல்லாதவர்களோடு ஒரு பிழையான ஒரு பார்வையிலே தான் அவர்களுடைய மனப்பாங்கும் அமைந்திருக்கின்றதா என்பதனை புரிந்து கொள்கிற ஒரு ஆய்வாகத்தான் இந்த ஆய்வு நாங்கள் மேற்கொண்டோம். இந்த வகையிலே நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட ஆய்வு நாங்கள் சொல்லுவோம் பாப்புலேஷன், ரீசர்ச் பாப்புலேஷன். அது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட அந்த மக்கள் அரபு மதரசாக்களில் இருந்து பட்டம் பெற்று வெளியேறியவர்கள். என்னால் இப்போது உள்ள மாணவர்களை நாங்கள் எடுக்கவில்லை.
பட்டம் பெற்று வெளியேறவர்கள் அவர்களுடைய இந்த இன்டர்கல்ச்சரல் காம்பிடன்சி லெவல் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக சுமார் 300க்கும் மேற்பட்ட மதரசா மௌலைமார்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்குரிய நாங்கள் கேள்விக்குத்தலை வழங்கினோம். எனினும் அதிலே 101 பேர் மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த முழுமையாக எங்களுக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸை அல்லது அந்த விபரத்தை தந்தார்கள். எனவே அதாவது சுமார் 130 மட்டும் கிடைச்ச அந்த இதுகளிலே நாங்கள் சொல்லுவோம் அந்த ரிசர்ச்சுக்கு தேவையான வகையிலே அமையாததை ரிஜெக்ட் பண்ணி போட்டு நாங்கள் அதில் 101 கேள்வி கொத்துகளை எங்களுக்கு அதற்குரிய தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த 6 முக்கியமாக நாங்கள் ஒரு 12 மதரசா அதிபர்களை தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து நாங்கள் தேவையான விவரங்களை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளை செய்தோம். எனினும் எங்களுக்கு ஒரு 6 பேர் தான் ஒழுங்கான வகையிலே எங்களுக்கு அந்த அந்த தேவையான தகவல்களை தரக்கூடிய வகையிலே அமைந்திருந்தது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 42 மதரசாக்களில் இருந்து வெளியேறிய மௌலைமார்கள் உட்படுத்தியதாகவும் 6 மதரசா அதிபர்களை உட்படுத்தியதாகவும் எமது ஆய்வு இடம்பெற்றது. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எமது இந்த ஆய்வுக்கு மிக பாப்புலரான அதாவது பிரபல்யமான ஒரு தியரியை யூஸ் பண்ணோம். அந்த ஒரு இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்சி என்று சொல்கின்ற போது, அதாவது இந்த கம்பீட்டன்சியை மேம்படுத்துவதற்கு அல்லது வளர்ப்பதற்கு அளவிடுவதற்கு என்று சுமார் 23 முக்கியமான மாடல்கள் இருக்கின்றன. நாங்கள் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், ஒரு ஆய்வை செய்கின்ற போது ஆய்வை மெஷர் பண்ணுறதற்கு, அதாவது அதனை லெவல்களை அல்லது அதற்குரிய தரங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கு பல்வேறு வழிமுறைகளை நாங்கள் கையாளுவோம். அந்த வகையிலே சுமார் இந்த இன்டர்கல்ச்சரல் காம்பிட்டன்சி லெவலை அறிந்து கொள்வதற்கு சுமார் 23 மாடல்கள் இருக்கின்றன. இந்த 23 மாடல்களிலும் மிக பிரபல்யமான சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் செய்யப்பட்ட அவர்கள் யூஸ் பண்ணின அவர்கள் பயன்படுத்திய அந்த ஒரு முறையை இதுக்கு நாங்கள் பயன்படுத்தினோம். அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இது டெஸ்டட் அண்ட் பீப்புள் இவலுவேட்டட், யூஸ்ட் அண்ட் இவலுவேட்டட் அண்ட் டன். அப்போ இந்த வகையிலே தான் நாங்கள் அந்த தியரியை எடுத்தோம். அதில் நாங்கள் சொல்லுவோம் டிஐஎம்எஸ் தியரி என்று சொல்லி மிஸ்டர் கலாநிதி பெனட் அவர்களுடைய அந்த தியரியை நாங்கள் அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஆய்வினை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்தோம். அதனை அடிப்படையாக கொண்டுதான் கேள்வி கொத்துகளையும் அதே போன்று குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்குரிய விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அவருடைய அந்த லெவல்களை பார்க்கின்ற போது அவர் 6 லெவல்களாக பிரிக்கின்றார். அதனை பற்றி நாங்கள் இங்கே விரிவாக பேச வேண்டிய இல்லை என்று நினைக்கின்றேன். என்றாலும் என்னுடைய அடுத்த கேள்வி என்னவென்றால், இப்போது நீங்கள் மதரசா கிராஜுவேட்களை ஆய்வுக்குட்படுத்தினீர்கள், கொஸ்டினர்ஸ், இன்டர்வியூஸ் என்ற இந்த மிக்ஸ் மெத்தடின் ஊடாக. இது உங்களுடைய ஆய்வின் முடிவு என்ன? அல்லது மதரசா கிராஜுவேட்களுடைய இன்டர்கல்ச்சரல் காம்பிட்டன்ஸ் லெவல் எதுவாக இருந்தது? அது ஒரு முக்கியமான நாங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம். என்னென்றால், இந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு முன்னால் என்னிடமும் இருந்த ஒரு கருத்து, சில போது ஆய்வு எப்படி வருமோ என்ற ஒரு பயம் கூட எனக்கு இருந்தது. ஆய்வின் முடிவு எப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் கூட இருந்தது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இந்த ஆய்வினை செய்து முடித்ததன் பிறகு மிக ஆச்சரியமான பல முடிவுகளை பெற்றுக்கொண்டோம். ஒன்று என்னன்னு சொன்னால், பொதுவாக எல்லா இந்த 42 மதரசாக்களுடைய பட்டதாரிகள் இதிலே இன்வால்வ் ஆனார்கள், இதில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் எல்லோருடைய ஒரு லெவலும் மினிமம் ஒரு 30 நாங்கள் சொல்லுவோம் ஒரு மினிமைசேஷன், அதாவது நாங்கள்
இதில் லெவல்களை நாங்கள் கொஞ்சம் சொல்லணும், இல்லாட்டி எங்களுக்கு அந்த இந்த உங்களோட இந்த கேள்விக்கு எங்களுக்கு பதிலளிக்க முடியாது என்ற வகையில் அதில் நாங்கள் சொல்லுவோம். முதலாவது நாங்கள் சொல்லுவோம் டினாயல், அதாவது ஒரு முதல் தரம் என்னன்னு சொன்னால் அங்கீகரிக்காத ஒரு ஒவ்வாமை நிலைமை காணப்படுவது. இதன் முதல்ல ஃபர்ஸ்ட் லெவல். அந்த செகண்ட் லெவல் நாங்கள் சொல்லலாம் இந்த டிஃபென்ஸ். அதாவது நாங்கள் சொல்கிறோம், இல்லை நாங்கள் எங்களோட ரிலிஜன் நல்ல, எங்களோட இது மட்டும் நல்ல, நாங்கள் வேறொருத்தரையும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒரு ஒரு டிஃபென்சிவ் மோடுக்கு போகிற ஒரு லெவல், ரெண்டாவது லெவல். மூணாவது லெவல் நாங்கள் சொல்கிறோம்னா மினிமைசேஷன் சொன்னால் நாங்கள் நாங்கள் உங்களையும் ஓகே தான், எங்களுக்கு ஏற்றுக்கொள்வோம் என்ற மாதிரி ஒரு லெவல், அதான் மினிமைசேஷன் லெவல். நாலாவது லெவல் என்ன சொன்னால் எக்ஸப்ட் லெவல். ஓகே, எங்களை மாதிரியே நீங்கள் இன்னொரு லெவலில் நீங்களும் உங்களோட மதத்தை நீங்கள் பின்பற்றீங்க, நாங்கள் எங்களோட மதத்தை பின்பற்றோம். கிட்டத்தட்ட அந்த லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற அந்த லெவல், அதான் அந்த எக்ஸப்டன் லெவல். எஸ், அந்த நீங்களும் இருக்கீங்க நாங்களும் இருக்கிறோம், இந்த மாதிரி அந்த லெவல். அதாவது இது ஒரு இன்னொரு லெவல், நாலாவது லெவல். அஞ்சாவது லெவல் அடாப்டேஷன். அதாவது நாங்கள் சொல்லுவோம், வேறு மதங்கள் இருக்கின்ற சில நல்ல விஷயங்களையும் நாங்கள் காது கொடுத்து கேட்பது. அப்போ அந்த லெவலுக்கு போகிறது. அப்போ அதில் எங்கள்கிட்ட நீங்கள் படிச்சுக்கொள்கிற மாதிரியே சில போது உங்கள்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும் என்றதை எக்ஸப்ட் பண்ணி கொண்டு நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கிறதுக்கு அங்கே ஒரு 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 அதையும் ஒரு இன்க்ளூசிவாக பார்க்கின்ற ஒரு நிலைக்கு வாரது. அதை நாங்கள் அடாப்டேஷன் லெவல். அடுத்தது நாங்கள் ஆறாவது லெவல் இன்டகிரேஷன் லெவல். இந்த இன்டகிரேஷன் லெவல் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் சரி வர மாட்டாதுன்னு நினைக்கின்றேன். அப்போ இது எல்லாரையும் ஒரே தரத்தில் பார்க்கின்ற ஒரு விஷயம். எனவே இது சம்பந்தமாக நான் பின்னால் இந்த ஆய்வில் எழுதி, இது எங்களோட ஒரு முக்கியமான ஒரு முடிவு. எல்லா மினிமைசேஷன் லெவலில் எல்லாரும் இருந்தார்கள். அப்போ இது ஒரு விஷயம். அடுத்தது 35% மதரசா பட்டதாரிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் இந்த நாங்கள் சொல்லும் அடாப்டேஷன் லெவல், அதையும் அந்த லெவல்லே 65% லெவலுக்கு அவர்கள் இருந்தார்கள். இந்த சில 35% மதரசாக்களிலேய பட்டதாரிகள் இந்த லெவலில் இருந்தார்கள். அப்போ இந்த ஒரு வித்தியாசத்தை நாங்கள் காண்றோம். எல்லா மதரசாக்களையும் ஒரு மினிமைசேஷன் லெவலில் ஒரு லெவல் இருந்தாலும், ஆனால் 35% மதரசாக்களில் இருந்து வந்த சில பட்டதாரிகள் அவர்கள் ஒரு அடாப்டேஷன் லெவல்லே அவர்களில் இருந்து 65% இருந்தார்கள். மீனிங் என்னன்னு சொன்னால், அப்போ இந்த வித்தியாசம் வருகுதுன்னு ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் எங்களுக்கு கிடைச்ச 2 முக்கியமான விஷயம். ஒன்று என்னன்னு சொன்னால், மதரசாக்களுடைய ஒப்ஜெக்டிவ், என்னத்துக்காக இந்த மதரசா உருவாக்கப்பட்டது என்ற ஒரு விஷயம். ரெண்டாவது கரிக்குலம். இது ரெண்டும் அந்த டிஃபரன்ஸை ஏற்படுத்தியிருந்ததை நாங்கள் காண்றோம். என்னன்னு சொன்னால், சில மதரசாக்களுக்கு தாயிக்களை உருவாக்குறதன் மெயின் நோக்கமாக மாத்திரம் கொண்ட சில மதரசாக்கள். அப்போ அவங்கள பொறுத்தவரையிலே அந்த மதரசாக்கள்ல இருந்து வெளியேறிய பட்டதாரிகள் மினிமைசேஷன் லெவலில் இருப்பதை நாங்கள் காண்றோம். அதாவது தேர்ட் லெவல் அதில் இருக்கிறத நாங்கள் காண்றோம். ஆனால் அதை விட ஒரு இஸ்லாத்தை படிப்பிக்கணும் என்ற வகையில் டீச்சர்ஸ்டாக அவங்கள கிராஜுவேட் போகணும் என்று சொல்லி யோசிக்கிற ஒப்ஜெக்டிவாக போட்ட அந்த மதரசாக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய லெவல் அடாப்டேஷன் லெவலுக்கு போய்த்திக்கிறத நாங்கள் காண்றோம். இந்த வித்தியாசத்தை நாங்கள் காண்றோம். அப்போ இது ரெண்டும் மூலம் ஒப்ஜெக்டிவ். கரிக்குலத்தை பொறுத்தவரையிலையும் அந்த அரபு மதரசாக்கள் தாயிக்களை மாத்திரம் உருவாக்குன்ற அந்த அரபு மதரசாக்களில் வேறு ரிலிஜன் சம்பந்தமாக எந்த ஒரு பாடமும் நாங்கள் காணலை. அப்போ அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் இந்த டீச்சர்ஸாக உருவாக்கணும்னு சொல்லி வந்த முக்கியமான இடங்களில் அந்த ஒரு கம்பேரட்டிவ் ரிலிஜன்ஸ் அல்லது அடுத்த ரிலிஜன்ஸை படிப்பிச்சதுக்கான ஏதோ ஒரு வகை ஒன்று இருக்கிறத நாங்கள் காண்றோம். இது ரெண்டும் தான் நாங்கள் கண்ட இதில் ஒரு முடிவில் முக்கியமான ஒரு விஷயம்.
அப்போ இது ரிசல்ட். அப்போ இந்த ரிசல்ட்டோட சேர்த்து நாங்கள் இன்னொரு பல விஷயங்கள் இன்னும் யோசிக்கணும். என்னன்னு சொன்னால், இந்த ரிசல்ட்டை நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் பல்கலைக்கழகங்கள் உள்ள மாணவர்களுடைய இந்த இன்டர்கல்ச்சர் கம்பீட்டன்சி லெவலை ஏற்கனவே ஆய்வு மூலம் வந்த பல ஆய்வுகளோடு சேர்த்து நாங்கள் இதை பார்த்தோம். இப்போ எங்களை இந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்ச இந்த டேட்டா அனாலிசிஸ் மூலமாக வந்த இந்த ரிசல்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏற்கனவே உள்ள உலகத்தில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள், அப்போ இந்த பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல இருந்து வந்த அந்த ரிசல்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்தோம். அப்போ அதுதான் உண்மையாக வெரி ஷாக்கிங் பாயிண்ட். என்னன்னு சொன்னால், பல்கலைக்கழகங்களை பொறுத்த வரையில் இந்த அடுத்த மதங்களை படித்து கொள்வதற்கும் அடுத்த மதங்களோடு சம்பந்தப்பட்டவரோடு இன்டராக்ட் ஆகிறதற்கும் பல்வேறு வாய்ப்புகளும் பல்வேறு முயற்சிகளும் நடைபெறுகின்றன. உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் இன்டர் கல்ச்சரல் கிளாஸ் ரூம். நாங்கள் உதாரணமாக பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆள் போகிறேன்னு வச்சுக்கொள்வோம். அந்த பேராதனை பல்கலைக்கழகத்திலே முஸ்லீம், ஹிந்துஸ், புத்திஸ்ட் இவ்வாறான பல்வேறுபட்ட மதங்களை பின்பற்றக்கூடிய மாணவர்கள் அங்கே இருப்பார்கள். அப்போ அவர்களோடு கதைப்பார்கள். அவர்கள் கதைக்கிறதுக்குரிய அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ அந்த கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட் வந்து அந்த இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்சியை கூட்டதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றன. ரெண்டாவது விஷயம் வந்து கரிக்குலத்தை பொறுத்த வரையிலையும் எல்லாரும் படிக்கக்கூடிய எல்லா மதங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு பாடத்திட்டத்தை கொண்டதாகத்தான் பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள் பொதுவாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். மூணாவது விஷயம், படிப்பிக்க வருகின்ற ஆசிரியர்கள் அவர்கள் முஸ்லீம் அல்லாத ஆசிரியர்கள் வெவ்வாறான பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய ரிலிஜனே இல்லாத ஆசிரியர்கள் கூட வருவார்கள். அது இன்னொரு முக்கியமான விஷயம். இவ்வாறான பல்வேறு சந்தர்ப்பங்கள் அந்த பல்கலைக்கழகங்களிலே இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்சியை டெவலப் பண்ணதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்கு அப்பால் நாங்கள் இன்னும் பல விஷயங்கள் பல்கலைக்கழகங்கள் செய்கின்றன. உதாரணமாக ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டாஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அது பல்கலைக்கழகங்களுக்கு மத்தியிலே ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடைய பரிமாற்றங்கள் நடக்கின்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்கள் செய்கிறோம். அப்போ இதன் மூலமாகவும் இந்த இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்சியை கூட்டுவதற்குரிய பல ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. இதே போன்று நாங்கள் பப்ளிக் லெக்சர்ஸ், இன்வைட்டட் லெக்சர்ஸ், கெஸ்ட் லெக்சர்ஸ் இவ்வாறு பல்வேறுபட்ட வழிமுறைகள் இந்த இதிலே காணப்படுகின்றன பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையிலே. இந்த அமைப்பு இவ்வளோ ஏற்பாடுகள் இருந்தாலும் இந்த பல்கலைக்கழக மாணவர்களிடத்திலே கூட அடாப்டேஷன் லெவல், அதாவது நாங்கள் சொல்லுவோம் 5வது லெவலுக்கு வாரது குறைவு. இப்போ ஏற்கனவே உள்ள ரிசல்ட்ஸ், ஏற்கனவே செய்யப்பட்ட ஆய்வுகளில் இருந்து வந்த முடிவுகள் வந்து இந்த 4வது லெவலை தாண்டி பெரும்பாலும் போனது கிடையாது என்றுதான் பல்கலைக்கழகங்களிலே இந்த இன்டர்கல்ச்சரை சம்பந்தமாக செய்யப்பட்ட ஆய்வுகள் முடிவுகள். இது 1-2 ஆய்வுகள் அல்ல, சுமார் நூற்றுக்கணக்கான ஆய்வுகளோட முடிவுகள் அப்படித்தான் இருக்கின்றன. அவ்வாறு இருக்கின்ற போது எமது மதரசாக்களிலே உருவாகின்ற இதுக்கான எந்த சந்தர்ப்பமே இல்லாத எங்களது மதரசாக்களிலே இன்டர்கல்ச்சரல் கிளாஸ் ரூம் கிடையாது. எங்களது மதரசாக்களிலே அதற்கான ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்கள் கிடையாது. எங்களுடைய ஆசிரியர்களை பொறுத்த வரையிலே இந்த வேறு ரிலிஜன்களை படித்து அல்லது கல்ச்சர்களை படித்து வந்த ஆசிரியர்கள் கிடையாது. அதே போன்று ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆசிரியர்கள் கிடையாது. இதே போன்று எங்களோட கரிக்குலம் வந்து 100% இஸ்லாமிக்காக மட்டும் இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற இந்த மாணவர்கள், அதாவது அரபு கலாசாரங்களை படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த 3rd லெவலுக்கு வர முடியுமாக இருக்கின்றது. ஆனால் பல்கலைக்கழகங்களில் இவ்வளோ விஷயங்களும் இருந்தாலும் கூட அவர்களால் 4 அல்லது 5க்கு மேலே போக முடியாமல் இருக்கின்றது என்று சொன்னால், எங்கள் மதரசாக்களே இந்த
இந்த ஒழுங்குகள் எதுவுமே இல்லாத நிலையிலே ஒரு அரபு இந்த பாடசாலை ஹதீஸாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், அல்லது தப்சீராக இருக்கலாம், அல்லது ஃபிக்ஹா இருக்கலாம், அல்லது வேறு வேறு பாடங்களாக இருக்கலாம். இந்த பாடங்கள் மூலமாகத்தான் இந்த லெவலுக்கு ஒரு 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 இன்டர்கல்ச்சரல் கம்பீட்டன்சியை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது இந்த அரபு மதரசாக்களிலிருந்து வெளியேற மாணவர்களுக்கு. எனவே இந்த வகையிலே அரபு அல்லது இஸ்லாத்தை படிப்பது அல்லது அது அடுத்த மனிதர்களை பற்றி பிழையான ஒரு கருத்தை ஏற்படுத்துகின்றது என்பது எந்த வகையிலும் ஆதாரமற்ற ஒரு விடயம் என்பதனை இதில் இருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். டாக்டர், உங்களுடைய இந்த கட்டுரையை வாசித்த போது என்னால் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கல், நான் அதனை வாசித்து முடித்த போது நான் உணர்ந்த ஒரு விடயம்தான், இலங்கை முஸ்லீம்களை பொறுத்தவரை வித்தியாசமான ஸ்கூல்ஸ் ஆஃப் தோட் இருக்கின்றது. வித்தியாசமான கரிக்குலம், நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போது வித்தியாசமான கரிக்குலம், வித்தியாசமான டீச்சிங் மெத்தட், வித்தியாசமான ஏஜ் குரூப் அங்கே படிக்க வருகிறார்கள். சில கல்லூரிகள் ஆரம்ப நிலை கல்வியாக இருக்கின்றது, சிறு மாணவர்கள் அங்கே வருகின்றார்கள். சில கல்லூரிகள் ஓ லெவலுக்கு பிறகு இன்டேக் எடுக்கின்றார்கள். இவையெல்லாம் இன்னொரு பகுதி, நான் நினைக்கின்றேன் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதி என்று நினைக்கின்றேன். இறுதியாக இன்னும் 2 நிமிடங்கள் எஞ்சி இருக்கின்றன. இந்த மிக சுருக்கமாக என்ன கூறுகின்றீர்கள்? இந்த மதரசாக்களே நான் எனக்கு ஒரு சொல்ல முடியுமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மதரசாக்கள் தங்களுக்கு மத்தியிலே வேறு வேறு கொள்கைகள் அது ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய வித்தியாசமான மதரசாக்களுக்கு மத்தியிலே ஆசிரியர் மாணவர்கள் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்களை அவசரமாக ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. 2வது, நாங்கள் காட்டின ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம் என்னன்னு சொன்னால், இந்த கரிக்குலத்திலே அடுத்த ரிலிஜன் சம்பந்தமான விஷயங்கள் கட்டாயம் சேர்க்கப்பட வேண்டும். இது இன்னொரு முக்கிய, இவ்வாறு சேர்க்கப்பட்டால் இன்னும் இந்த லெவலை மேலும் அதிகரிக்க முடியும் என்பது இன்னொரு விஷயம். 3வது சில விசிட்ஸ் வேற அது மதரசாக்கள், வேற ரிலிஜியஸ் இடங்கள், மாதிரி இஸ்லாத்தை படிப்பிக்கின்ற மதரசாக்களில் இருக்கின்றவர்கள் கிறிஸ்தவம் அல்லது ஹிந்துவிசம், புத்திசம், இந்த மாதிரியான பிரிவினைகள், அது பௌத்த பிரிவினைகள், இந்த இடங்களுக்கு நாங்கள் விசிட்டுகளை ஏற்படுத்தினால் இன்னும் ஒரு ஒரு காத்திரமான இதுகளை கொண்டு வர முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இது இன்னொரு வகையான விஷயம். இதற்கு அப்பால் ஒரு பொதுவாக நான் சொல்லப்பட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் மதங்கள் ரீதியாக பிரிந்திருந்தாலும் இன்றைக்குள்ள மிகப்பெரிய சவால் மதங்கள் ரீதியாக, அதாவது செக்குலர், அது மதம் அல்லாதவர்கள், மதம் தேவையில்லை என்று வாதாடுகின்றவர்கள் ஒரு எல்லா மதங்களையும் தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். எனவே இந்த வகையிலே அது முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், அதே போன்று இந்துக்கள், அதே போன்று பௌத்தர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மதம் தேவையில்லை என்ற இப்போது முன்வைக்கப்படுகின்ற அந்த கருத்துக்களுக்கு நாங்கள் அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விடயமும் நான் இந்த இடத்திலே சொல்லி குறித்து காட்டுவது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே டாக்டர், ஜஸாக்கல்லா ஹைரன். உங்களுடைய நேரத்தை தந்து இந்த கலந்துரையாடலே நீங்கள் கலந்து கொண்டதற்கு மிக முக்கியமான ஒரு கட்டுரை. குறிப்பாக மத தலைமைகள், ரிலிஜியஸ் எடுகேஷனில் ஈடுபடுகின்ற மாணவர்கள், மதரசா கல்வி பற்றி பேசுகின்ற ஆளுமைகள், மதரசாவை நடாத்துகின்றவர்கள், மதரசா மாணவர்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு கட்டுரை என்று நான் இதனை குறிப்பிடுவேன். இதில் இன்னும் பல ரிசர்ச் கெப்கள் இருக்கின்றன. நீங்கள் ஏற்கனவே இந்த கட்டுரையிலே இறுதியிலே கூறுவது போன்று இன்னும் பல ரிசர்ச் கெப்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூறி உங்களுக்கு நன்றி கூறி ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் என்று கூறி இந்த உரையாடலை முடித்துக் கொள்கின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.